ஸ்ரீனிவாசா ஆன்மீகம் கோவிலேருந்து தேவைக்காக நாங்கள் வந்திருக்கிறோம். நான் சின்ன திருப்பதி வந்து குங்குமம் இப்போதி நாங்கள் தேவை வந்து பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ நான் வந்து ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால் ரொம்ப கஷ்டம். அப்போ வந்து என் பொண்ணு வந்து 12வது படிப்பு முடிச்சுட்டு இங்கே வந்து கான்வென்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தான். என்னால் முடியல. அப்போ வந்து நான் இங்கே வேலைக்காக சேர்த்து விட்டேன். புக்கு சென்டரில் நான் இங்கே வேலைக்கு சேர்த்து விட்டோன்னே நான் வந்து ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால் அம்மாவுக்கு பின்னால் உட்காந்து என் பொண்ணை வச்சுக்கிட்டு இருந்தேன். கதறினேன், அம்மா எனக்கு என்ன வழி சொல்கிறேன், என்னம்மா பண்ணுறேன், என் கையில் ஒன்றும் இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்குமா சொல்லி நான் அம்மா கிட்ட குறையிட்டேன். அம்மா வந்து எனக்கு என் பொண்ணுக்கும் எனக்கும் ஒரு நல்ல வழியை குறிச்சாங்க. என் பொண்ணு வந்து இன்றைக்கி நல்ல ஒரு இடத்துல இருக்குது. என் பொண்ணு அதுக்கு என் பொண்ணு வாங்கணும் இருக்குது அந்த அம்மாவுடைய பிச்சை தான். இன்றைக்கி என் பொண்ணு ரொம்ப நல்லா இருக்கா. அதனால் அம்மாவை நாங்கள் மறக்காமல் நாங்கள் வந்து சேவை செஞ்சிட்ருக்கோம். என் பையன், என் பொண்ணு, என் பேரப்பிள்ளைங்க எல்லாமே வந்து அம்மாவுக்காக நாங்கள் தேவை செய்கிறோம். குழந்தைகளுக்கு அடுத்தது நாங்கள் கொடுத்த மாரியம்மனை தான் நாங்கள் நினச்சி கும்பிட்டுட்ருக்கோம். அதனால் அம்மாவுடைய பெருமை சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். எங்கள் தாத்தா, எங்கள் பாட்டி எல்லாம் சொல்லுவாங்க, அம்மா போட்ட மாரியம்மன் பெருமையை பற்றி சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் எவ்வளவோ கஷ்டம், எவ்வளவோ இதாக வந்து அம்மா கிட்ட உட்காந்து சன்னதியில் உட்காந்து நாங்கள் எவ்வளவோ முறையிட்டுருக்குறோம். எங்களுக்கு எவ்வளவோ நல்லதெல்லாம் நடந்துருக்குது. என் மக்களை, என் பேரப்பிள்ளைங்க எல்லாமே இன்றைக்கி நல்லா இருக்கிறோன்னா இன்றைக்கி நம்ம அருள்மிகு கோட்டை மாரியம்மன் தான் எங்களுக்கு அருள் புரிஞ்சுது. அதனால் எல்லாருமே வந்து இந்த கோட்டை மாரியம்மனுக்கு வந்து அம்மா கிட்ட கேளுங்க. அம்மா வந்து கண்டிப்பாக எல்லாத்துக்குமே அருள் தருவாள். அதனால் எல்லாருமே வாங்க, மனசார உட்காருங்க, மனசார அம்மாவுக்கு தேவை செய்யுங்க. கண்டிப்பாக அம்மா உங்களை கைவிட மாட்டாங்க. அம்மா இன்னைக்கு என்ன நாள்? இன்னைக்கு இது அச்சியாத்திரை நாங்கள் வந்திருக்கிறோம். வந்து என்ன சேவை பண்ணீங்க? எல்லாமே நகரமாக போவாங்க, செய்வாங்க. நான் வந்து அம்மா கிட்ட முறையிட்டேன். எனக்கு அம்மா சண்டையில் வந்து வரைக்கும் எனக்கு ரொம்ப நல்லா இருக்கேன். எனக்கு சுகரு, ப்ரெஷர் எது வந்தாலும் நான் அம்மா கிட்ட வந்து சொல்லுவேன். அம்மா வந்து என்னை ரொம்ப கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால் நீங்களும் வாங்க, நீங்களும் வந்து மனசார அம்மா கிட்ட உட்காந்து பிரார்த்தனை பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். என்னம்மா சேவை பண்ணீங்க? வந்து நாங்கள் கூட்டுவோம் தேவை அம்மாவுக்கு வந்து அப்பப்போ வந்து நாங்கள் பணிவிடை செய்வோம். எண்ணெய் கூட்டுவோம், பெருக்குவோம், அம்மா வந்து சன்னதியெல்லாம் கழுவிடுவோம், செய்வோம். எல்லாமே நாங்கள் வேலை செய்வோம். எவ்வளோ நாளாக வந்துட்டுருக்கீங்க? நாங்கள் வந்து இப்போ 1 வருஷமாக நாங்கள் வந்துட்டுருக்கோம். 1 வருஷமாக நாங்கள் வந்துட்டுருக்கோம். தேவை எல்லாமே நாங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கோம். எங்கள் மேலே வந்து எங்களுக்கு கால் பண்ணுவாங்க, எங்களுக்கு சொல்லுவாங்க, நாங்கள் வந்துடுவோம். எங்களுக்கு மேலே ஃபோன் பண்ணி கும்பாபிஷேகத்துலேருந்து வேலை பார்த்துட்ருக்கீங்களா? ஆமாம், நாங்கள் 48 நாள் பூஜையும் அட்டன் பண்ணிங்களா? எங்கள் மேலே இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, நாங்கள் வந்துடுவோம். கும்பாபிஷேகம் 48 நாள் வந்து சேவையில் கலந்துக்கிட்டீங்களா? ஆமாம், கும்பாபிஷேகத்துக்கு வந்தோம், சித்ரா பௌர்ணமிக்கு வந்தோம். எல்லா தேவையிலையும் நாங்கள் வந்து கலந்துக்குவோம். இனி நாங்கள் எல்லாம் கலந்து நல்லபடியாக நாங்கள் அம்மாவுக்கு பணிவிடை செய்யணும்னு ஆன்மீக ஸ்ரீனிவாச தேவை குழு நாங்கள் கேட்டுக்கிறோம். தேங்க்யூ, நன்றிம்மா. அம்மா நீங்கள் எந்த ஊருங்கம்மா? நாங்கள் சேலம் அச்சுப்பாளையத்துலேருந்து வரோம். இந்த கோயில் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மா. நினச்ச காரியம் நீங்கள் வேண்டிக்கிட்டு போனீங்க, நினச்ச காரியம் உடனே நடக்கும். நான் என் பையனுக்கு வேலை கிடைக்குதுன்னு வேண்டிட்டேன். பையன் கேம்பஸ் வில்லேஜ் வின் பண்ணிட்டான். அதுக்கோசம் சேவை செய்ய வந்திருக்கேன். மேடம் தான் எங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்க. ரொம்ப நன்றி மேடம். ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன். ஓகேம்மா, ஓகே. அம்மா நீங்கள் எந்த ஊருமா? என் பேர் விஜயா. இங்கே சேவாக்கு வந்துருக்குறோம். காலையிலேருந்து லைன் கட் பண்ணோம். அச்சேட்டினால வந்து எலக்ட்ரிக்கல் வந்து குங்குமம் கொடுக்குறோம் எல்லாத்துக்கும். இப்போ லைன் கட் பண்ணுறோம். இப்போ மஞ்சள் குங்குமம் தண்ணி. அம்மாவோட பெருமை கொஞ்சம் சொல்லுங்கள். அம்மாவோட பெருமையை சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன நடந்தது? அம்மாட்ட வந்து என்ன கிடைச்சது? அம்மா நீங்கள் சொல்லுங்கள். பேர் கலா, சேலம் மாவட்டம் அரிசிப்பட்டிலேருந்து வரோம். எந்த சேவையிலேருந்து வந்திருக்கீங்க? சீனிவாச ஆன்மீக குழுவில் வந்துருக்கோம். எவ்வளோ நாளாக வந்துட்டுருக்கீங்க? 1 வருஷமாக வந்துட்டுருக்கோம். எந்த பண்டிகை, எந்த விசேஷனாலும் நாங்கள் வந்துடுவோம். எங்களுக்கு கால் பண்ணுவாங்க, நாங்கள் வந்துடுவோம். இன்றைக்கி விசேஷ நாளுங்கிறதுனால கூட்டம் அதிகமாகிறதுனால எங்களை சேவைக்கு கூப்பிட்டுருந்தாங்க. நாங்கள் வந்து கலை சேவைகள்லாம் முடித்தோம். தென்னூர் பிரசாதம் கொடுத்தோம். இப்போ பாக்கெட் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்னும் இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு போவோம். சக்தி வாய்ந்தோம்னா சேலத்துக்கே பெரிய மாரியம்மன். கோட்டை மாரியம்மன். கோட்டை மாரியம்மன் தான் எங்களுக்கு பெரிய மாரியம்மன்.
உங்களுக்கு என்ன விசேஷமான அனுபவம் நாள். அம்மா மூலியமா என்ன உங்களுக்கு எல்லாமே சக்தி நடந்திருக்கு? வாய்ந்ததே நினைச்ச காரியம் நிறைவேறும். நீ வேண்டுதல் பண்ணிங்கன்னா சேவைகள் செய்யலாம், வேண்டுதல் பண்ணலாம். சக்தி வாய்ந்த சாமி நினைச்சதே நிறைவேறும். தேங்க்யூ. அம்மா எங்கேருந்து வந்திருக்கீங்க? சேலம் சேலம் எந்த ஏரியாம்மா? சேலம் ஜங்ஷன். அம்மாவோட பெருமையை கொஞ்சம் சொல்லுங்கள். எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து வந்துட்டுருக்கேன். செவ்வாய் வெள்ளி கட்டாயமாக வருவேன். என்னோட அம்மா என்னை கூட்டிகிட்டு வந்தாங்க, பாட்டி என்னை கூட்டிகிட்டு வந்தாங்க. எனக்கு எதுனாலும் நான் வந்து எங்கள் அம்மா கிட்ட பூ வாக்கு கேட்பேன். அம்மா உத்தரவுக்கு நான் அதுபடியே செய்வேன். ஏன்னா வந்து நான் அப்படியே பெண்டிங் போட்டு நிறைய விஷயத்தில் என் பிள்ளைங்களோட படிப்பு விஷயத்தில், எங்கள் பிள்ளைங்களோட கல்யாண விஷயத்தில் எல்லாருக்கும் ஜாதகம் பொறுத்து தான் பார்த்து கூட பண்ணுவாங்க. ஆனால் நான் எங்கள் அம்மாட்ட பூ வாக்கு கேட்டு தான் என் பையனுக்கே கல்யாணம் பண்ணேன். நன்றி. பிள்ளைங்க பேர குழந்தைங்களோட நல்லா இருக்காங்க. ஸோ இங்கே வந்துன்னா அம்மா என்னை சாப்பிடாமல் அனுப்பிச்சதே இல்லை. எது வந்தாலும் கொஞ்சோண்டு ஒரு மாவு பிரசாதமாவது, துண்டு மாவு பிரசாதமாவது கொடுத்து என்னை சாப்பிட வச்சு தான் அம்மா அனுப்பிச்சாங்க. கடைசி வரைக்கும் அம்மா என்னை பார்த்துப்பான்னு நம்பிக்கை இருக்குது. நன்றி.